திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்புவினா போற்றி கொடி பாசமில்லா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், அதாவது மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 ஒன்றான வினாவிடை, அதை பற்றித்தான் இப்ப நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். அப்ப அதை வினாவிடை வினாவென்பா இதை அருளி செய்தவர் உமாசாச்சாரியார். அவர் அட்டாங்க சாஸ்திரம் என்று 8 நூல்களை அருளி செய்தவர். அதுல ஒன்றாக வினாவென்பாவை பற்றி நாங்கள் இப்ப படிக்க போறோம். அப்ப சைவ சந்தான குரவர்களில் 4ஆமவராகிய உமாபதி சிவம் அருளி செய்த நூல்களில் ஒன்று வினாவென்பா என்னும் இந்நூல். உந்திகளிறு உயர்போதம் என்று தொடங்கும் வெண்பா 14 மெய்கண்ட சாஸ்திரங்களையும் குறிப்பிடுகிறது. ஆசிரியர் உமாபதி சிவத்தின் சிவப்பிரகாசம், திருவருட்பயன் ஆகிய நூல்களின் பெயர்களை அடுத்து வினாவென்பா அதனுள் குறிப்பிடப்படுகிறது. எனவே மெய்கண்ட நூல்களில் இந்நூல் 9வது இடத்தை பெறுகிறது எனலாம். இந்நூல் மொத்தம் 13 வெண்பாக்களால் அமைந்துள்ளது. இவற்றுள் முதல் 12 வெண்பாக்களும் உமாதீஸ்வரர் தமது ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தரிடம் கேட்கும் வினாக்களாக அமைந்துள்ளன. 13வது வெண்பா நூற்பயனை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்நூலில் கேட்கப்படும் வினாக்கள் யாவும் சைவ சித்தாந்த மெய்ப்பொருள் இயலில் எழுகின்ற நுட்பமான ஐயங்களை தெரிவிப்பதாக உள்ளன. எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு விடைகள் தரப்படவில்லை. சைவ சித்தாந்த பயிற்சியுடையோர் இவ்வினாக்களுக்கு விடைகளை நுனிய ஆராய்ந்து அறிந்து கொள்ள இயலும். அவ்வாறு அறிவார்க்கு சித்தாந்த சாத்திரங்களில் தெளிவு உண்டாகும் என கருதி ஆசிரியர் வினாக்களை தொடுப்பதோடு அமைந்தார் என கொள்ளலாம். மறைஞான சம்பந்தர் 9 பாடல்களில் மருதூரோடு தொடர்பு படுத்தியும் 3 பாடல்களில் கடந்தையோடு தொடர்பு படுத்தியும் கூறப்படுகிறார். கடந்தை என்பது திருப்பெண்ணுகடம். மறைஞான சம்பந்தர் திருப்பெண்ணுகடத்தில் தோன்றி மருதூரில் சில காலம் வாழ்ந்து அதன் பின்னர் தில்லையை அடுத்து திருக்காலஞ்சேரி என்னும் இடத்தில் வாழ்ந்திருந்தார் என்பது அவருடைய வரலாற்றில் தெரிய வருகிறது. மறைஞான சம்பந்தர் திருக்காலஞ்சேரியில் வாழ்ந்த காலத்தில் ஆசிரியர் உமாபதி சிவம் அவருக்கு மாணவராயினர் என்பர். தனா படியுங்க பாட்டையும் பயனையும் படியுங்க. 2வது பாட்டை அவ படிக்கட்டும். நீடும் மொழியும் நிறையிருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடுவினையேன் பாடும் இதன் ஒன்றவார் சோலை உயர்மருத சம்பந்தா நன்றவாறு நீ பரந்த பேரொளியும் நிறைந்த இருளும் ஒரே இடத்தில் கூட இயலாது. கொடுவினையேன் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன்பு சோலைகள் சூழ்ந்த மருதநகர் வாழ் சம்பந்த மாமுனிவனே, தாங்கள் அடியேனுடத்தும் பொருந்த நின்றீர் என்பது எவ்வாறு? இருளுள்ள இடத்திலே ஒளி இருக்காது, ஒளியுள்ள இடத்திலே இருள் இருக்காது. கொடிய வினைகளை செய்து அதன் பயனாக பிறப்புகள் பட்டுழலும் என்னிடத்தில் இருள் மலமாகிய ஆணவ மலம் சகவசமாய்த் தோன்றுமின் காலம் தொட்டு என் அறிவினை மறைத்து நிற்கிறது என்பது உண்மையானால், நீயும் உயிருக்கு உயிராக என்னோடு ஒரு பொழுதும் நீங்காது இருந்திருக்கின்றாய் என்று கூறுவது எப்படி உண்மையாய் இருக்க முடியும்? இது எவ்வாறு பொருந்துமென வினா. புரை விழுந்து ஒளி மயங்கிய கண்ணும் அது இன்றி ஒளி நீங்கிய கண்ணும் கதிரவன் ஒளியிலே இருக்கும் போது ஒரு படியாய்த்தாய். திருப்பி படியுங்க அந்த பந்திய. நீங்கள் ஒளி நீங்கியன்னு சொல்றீங்க, இல்ல திருப்பி படியுங்க. புரை விழுந்து ஒளி மயங்கிய கண்ணும் மயங்கியண்டோ கிடக்குது தானா பேருங்க வடிவ மழுங்கிய ஒளி மலங்கிய கண்ணும் அது இன்றி ஒளி விளங்கிய கண்ணும் கதிரவன் ஒளியிலே இருக்கும் போது ஒரு படித்தாய் காணும் ஆற்றல் பெறுவதில்லை. படலத்தை
மறைத்தால் மறைக்கப்பட்ட கண் காணும் ஆற்றல் அற்றது, ஒளிவிளங்கும் கண்ணோ காணும் ஆற்றல் உடையது. அவ்வாறே இறைவன் கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் உள்ளவரிடத்து அத்துவிதமாய்க் கலந்து ஒரு தன்மையாய் நிற்பினும், கட்டு நிலையில் உள்ளார்க்கு பாசஞானம் ஆகியும் விட்டு நிலையில் வீட்டு நிலை, உள்ள வீட்டு வீட்டு விட்டு என்று ஆகிய போட்டு நம்ம வீட்டு நிலை. ஆகியும் வீட்டு நிலையில் உள்ளவர்க்கு திருவருளாகவும் தோன்றுவன். சிவதரு மூத்தரத்துள் மற்றொரு சிவதரு மோத்தரத்துள் என்றா என்னண்டு விளங்கினது உங்களுக்கு? இல்ல இது ஒரு சைவ சித்தாந்த நூல். சிவதரு மோத்தரத்துள்ண்டா சிவதரு மோத்தரம் என்ற ஒரு சைவ சித்தாந்த நூல் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் கையில சொல்லினோம். தரு மோத்தரத்துள் மற்றொரு உவமையில் மூலம் இந்த வினாவிற்கு விடை கூறப்படுகின்றது. பசிய மரத்தின் நீர்ப்பசை உள்ளது, எனவே தட்பமும் உள்ளது. பசுமரம் காய்ந்து நீர்ப்பசை அற்று போன போதே அல்லது காடே பற்றி எரியும் போது பசுமரத்திலும் தீப்பற்றி கொண்டாலோ அதே மரத்திலிருந்து வெப்பமும் புறப்படுவதை காண்கின்றோம். பசுமரமாக இருக்கும் போதே வெப்பமும் அதனிடத்து முன்பே இருந்தது என்பது புலப்படுகின்றது. எனவே உயிர் ஆணவ மலத்தோடு பொருந்தியிருக்கும் போதே பரம்பொருளும் அதனோடு ஒன்றியிருக்க தடையில்லை. அப்ப அதிலிருந்தே திருவருள் எங்களோட இருக்குது. அதாவது இறைவன் எங்களைத்தான் எங்களுடன் இருக்கிறார். அப்ப ஆணவ மலம் இருக்கும் போதே இறைவன் இருப்பான். அது எங்களுக்கு வெளிப்பட்ட தருவதிலே ஆணவம் மேலிட்டு இருக்கிறபடியால் அங்க இறைவன் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஆணவ மலத்தின் வலி குறைய 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 எங்களுக்கு திருவருள் காட்சி பெறும். நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். 2வது பாட்டு செல்லநாயம். இருளில் ஒளி புரையும் எய்தும் கலாதி மருளின் நிலையருளும் மானும் கருவியவை நீங்கில் இருளாம் நிறைமருதச் சம்பந்தா இங்கு உன் அருளால் என்பெற. என்னிடத்தில் ஆணவம் மேலிட்டு நிற்கும் போது ஞான ஒளி எனக்கு கிட்டுவதில்லை. ஆன்மாவாகிய நான் கலை முதலியவற்றை பொருந்துகின்ற காலத்து என் அறிவு உலகியல் பொருளின் மீதே படிந்து மயங்குகிறது. இந்த மயக்கத்தை தவிர்ப்பதற்கு கருவிகரணங்களை விட்டு நீங்கலாம் என்றால் மீண்டும் நான் இருள் நிறைந்த கேவல நிலைக்கு சென்றடைவேன். இப்படிப்பட்ட நிலையில் வளம் நிறைந்த மருதூரில் வாழ்கின்ற சம்பந்தமா முனிவரே, உமது திருவருளால் நான் பெறத்தக்கது யாது? உயிர் கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 நிலைகளில் விளங்கும். கேவல நிலை என்பது தோற்றமில் காலம் தொட்டு ஆணவ மலத்தோடு தொடர்புற்று இருந்தமையால் உயிர் அறியாமையாகவே நிற்கின்ற நிலை. இதிலிருந்து உயிரை ஒய்விப்பதற்காகவும் அதன் அறிவை விளக்குவதற்காகவும் இறைவன் உயிருடன் கருவிகரணங்களை கூட்டுகின்றான். அப்போது உயிரின் அறிவு சிறிதே விளக்கம் பெறுகிறது. இந்த நிலை சகல நிலை எனப்படும். இதிலும் கூட உயிர் உலகியல் வயப்பட்டு மயங்குகிறதே தவிர சிவஞானத்தை பெறுவதில்லை. கருவிகள் தாமே மயக்கத்தை தருகின்றன என்று கருதி கருவிகளை விட்டு நீங்க முயன்றாலோ மீண்டும் கேவல நிலையே வந்து சேரும். பின் எப்படித்தான் உன் திருவருளே நான் பெறுவது? இது வினா. இதற்கான விடை, இறைவன் திருவருள் கேவல நிலையிலும் உயிர்க்கு பயன்படுவதில்லை, சகல நிலையிலும் உயிருக்கு பயன் தருவதில்லை. முன்னை பிறவிகளிலே உயிர் ஈட்டிய தவத்தினாலே இறைவன் குருவடிவாக எழுந்தருளி வந்து தன் திருவடியை உயிர்க்கு வழங்கும் போது இறைவனின் திருவருளால் உயிர் பயன்பெறும் என்பதாகும். இக்கருத்து சிவப்பிரகாசத்தில் கீழ்காணும் பாடலில் விளக்கப்பட்டுள்ளது. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதாம்
நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் உண்ணா முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து போற்றிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறே. கேவல நிலையிலும் சகல நிலையிலும் உயிருக்கு புலப்படாமல் மறைந்து நின்று அருளுகின்ற சிவபெருமான் சுத்த நிலையில் உயிருக்கு வெளிப்பட்டு நின்று அருள் பாலிப்பான். மூன்றாவது பாடல். புல்லறிவு நல்லுணர்வது ஆகா பொது ஞானம் அல்லது இலது உள்ளது எனில் அந்நியமாம் சொல்லை இருள் ஊனம் மலையதவாறு உயர் மருதச் சம்மந்தா ஞானமலை ஆவாயினவில். ஒப்பற்ற மருத நகர் சம்பந்தரே, ஞானமலையாய் விளங்குபவரே, என்னை தொன்மையான ஆணவமலம் துன்புறுத்தாத வண்ணம் எனக்குணர்த்துவீராக. ஆன்மாவாகி என்னிடத்திலே உள்ள அறிவு சிற்றறிவு, அது பேரறிவு ஆகாது. நான் கருவிகளின் வழியாக பெறுகின்ற அறிவும் வரையறைக்கு உட்பட்ட ஏகதேச அறிவு என்றே கூறப்படும். இது கருவிகரணங்கள் வழியாக பெறப்படுற அறிவு ஏகதேச அறிவு என்றால் அது பாச அறிவு. எனவே அதுவும் இறைவன் அருட்கொடையாக வழங்குகின்ற பேரறிவு ஆக இயலாது. எனின் கட்டு நிலையில் இருந்த நான் விடுபட்டு வீட்டு நிலையில் திருவருளின் பேரறிவை பெறுவேன் என்பது எங்கனம்? உள்ளதே தோன்றும் இல்லது வாராது என கூறும் சற்காரியவாதத்துக்கு என்னிடத்தில் முன்பில்லாத பேரறிவு வந்து தோன்றும் என கூறுவது முரண்பட்ட கருத்தன்றோ? சற்காரியவாதம் சைவ சித்தாந்தத்துக்கு ஆணிவேர் போன்ற கொள்கையாகும். சுருக்கமாக கூறுவதனால் உள்ள பொருளிலிருந்தே உள்பொருள் தோன்றும், இல்பொருளிலிருந்து உள்பொருள் தோன்றாது என்பதே சற்காரியவாதம். சிற்றறிவிலிருந்து சிற்றறிவு தோன்றலாமே தவிர பேரறிவு எவ்வாறு தோன்றும் என்பது வினா. ஞானத்தை மூகவைப்படுத்தி பசு ஞானம் பாச ஞானம் பதிஞானமா என்று வழங்குவர். பசு பாச ஞானங்களிலிருந்து பதிஞானமாய சிவஞானம் அவ்வாறு தோன்றும். அப்படி தோன்றுமானால் அது சற்காரியவாதத்துக்கு இழுக்கன்றோ என்பதற்கு விடை, பதிஞானம் ஆன்மாவிடத்து முன்பே இருந்தது எனினும் ஆன்மா தனது அறியாமையால் அதனை அறிய இயலவில்லை. ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் என்பது சிவஞான சித்தியர். அப்ப இந்த இதுல எங்களுக்கு சற்காரியவாதம் அப்படியே வடிச்செடுத்து சற்காரியவாதத்தை சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, சற்காரியவாதம் என்றா என்ன? உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது. எது உள்ளது? பசுக்கன்றுக்கு, குழந்தை பசுக்கன்றுக்கு கொம்பு இருக்குது என்று சொன்னா யாரும் சிரிப்பினா. ஏன்? பசுக்கன்று ஒரு சின்ன கன்று, அதுக்கு கொம்பு இல்லை. ஆனால் அத விஷயம் தெரிஞ்சவ என்ன சொல்லுவினா, இப்ப அது இருக்குது, இப்ப வெளிப்படாத அது வரும். அது மாதிரிதான் இந்த பதிஞானம் ஆன்மாவில அன்று தொட்டு இருக்குது. ஆனா அந்த அறியாமை, ஆணவத்தின் அறியாமை மேலிட்டு இருந்தபடியால் அந்த பதிஞானத்தை அது விளங்கி கொள்ளவில்லை. அது பசு ஞானத்துக்குள்ளையும் பாச ஞானத்துக்குள்ளையும் கிடந்து அல்லல் பட்டு இறைவன் குருவடிவாக வந்து உணர்த்திய பிறகு அந்த சகல நிலையில இருந்து சுத்த நிலைக்கு ஆன்மா போகும்போது அந்த பதிஞானம் அப்படியே தன்பட்டு வெளிப்பட்டு வருகிறது. இப்ப பசுக்கன்றுக்கு கொம்பில்லை என்று சொன்னமல்லோ, அது வளர 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 அதன் கொம்பு வெளிப்பட்டு தோன்றும். அது மாதிரி தான் ஆன்மாவின் ஆணவம் குறைய திருவருள் கூட கூட அந்த பதிஞானம் தோன்றும். நல்ல அழகா இந்த பாட்டில் எங்களுக்கு அந்த சற்காரியவாதத்தை சொல்லி பதிஞானம் அப்படி தோன்றும்ன்றதை நல்ல அழகா சொல்லி தந்திருக்கிறார். தத்துவமானவற்றின் தன்மைகள் உணருங்காலை இது சிவஞான சித்தியாரிலையும் சிவப்பிரசத்திலையும் இது எப்படி வருதுன்றா, தத்துவம் ஆனவற்றின் தன்மைகள் உணருங்காலை உத்து உணர்த்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும். அத்தன்மை அறியுமாறும் அகன்றிட அதுவாய் ஆன்மா சுத்தமாம் சுத்த ஞானத்தொரு முதல் தோன்றும் அன்றே என்று இக்கருத்து எடுத்து விளக்கப்பட்டமை காண்க. 4வது பாட்டுக்கு போவோம்.
4வது பாட்டு. கனவு கனவு என்று காண்பு அரிதாம் காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா முனைவன் அருள் தானவற்றில் ஒன்றா தடமர்தச் சம்பந்தா யான் அவத்தை காணுமாறு. என் கனவு காணும் போது நாம் கனவு காண்கின்றோம் என்று உணர்வதில்லை. கனவிலிருந்து விழித்து பிறகு கனவில் கண்டதை நனவில் உணரலாம் என்றால் காணும் கருவிகள் கனவில் வேறு, நனவில் உணரும் கருவிகள் வேறு. ஆகையால் கனவில் கண்டதை நனவில் அப்படியே அறிய இயலாது. கனவையும் நனவையும் இறைவன் திருவருளால் அறியக்கூடுமெனில் 2 நிலைகளிலும் திருவருள் பொருந்துவதில்லை. அப்படியாயின் அவத்தை வேறுபாடுகளை நான் அறிவது எவ்வாறு? சம்பந்த முனிவியே அருள்வாயாக. இவ்வுலகில் வாழும் உயிர்கள் 5 அவத்தைகளை உருகின்றன. அவை முறையே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு, அடக்கல் என்பன. அவை காரிய அவத்தைகள் எனப்படும். இந்த நிலையில் முறையே 35 கருவிகளும் 25 கருவிகளும் 3 கருவிகளும் 2 கருவிகளும் 5ஆம் நிலையில் தனித்தும் உயிர் நிற்கும். அவத்தைகளை இறைவன் உயிர்களின் மலநீக்கத்திற்காகவே கூட்டி பிரிக்கின்றான். ஒவ்வொரு நிலையிலிருந்து நீங்கிய பிறகே உயிர் அதனை அறிய முடிகின்றது. இவ்வாறு இருக்கும்போது அவற்றை நான் எவ்வாறு தெளிவுற அறிந்து கொள்ள முடியும் என்பது கேள்வி. சுத்த தத்துவங்கள் 5னாலும் உயிர்க்கு ஞானம் உண்டாகும். சிவசக்தியால் சுத்த தத்துவங்களை காரியப்படுத்த அவை தூவா மாயை எனப்படும் அசுத்த மாயையில் கலை முதலியவற்றை தொழிற்படுத்தும். அவைகளாலே ஆன்மாக்களுக்கு அறிவு உண்டாகும். அதன் மூலமே உயிர்கள் அவத்தை வேறுபாடுகளை அறிந்து கொள்ள முடியும் என்பது இதற்குரிய விடை. சிவப்பிரகாசத்தில் இத்தகைய இறையருளால் உயிர் அறியும் 38 என்று தொடங்கும் செய்யுளில் உயிரின் அறிவு தொழிற்படுவதற்கு இறைவன் அருள் இன்றியமையாது வேண்டப்படும் என்பது தெளிவுறுத்தப்பட்டது. நீங்க வரி அறிவு அறிந்து எல்லாம் அசத்தாகும் ஆயின் குறியிறந்தனின் உணர்வில் கூடா பொறிபுலன்கள் தாமாய் அறியா தடமருதச் சம்பந்தா யாமார் அறிவார் இனி. குளங்கள் நிறைந்த மருத நகரில் வாழும் சம்பந்த மாமுனிவரே, உயிரின் அறிவினால் அறியப்பட்டனவெல்லாம் அசத்தாகும், எனவே அழிந்து போகும் என்பர். சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாமல் அவற்றை கடந்து நிற்கிற உனது தன்மையினை வரையறைக்கு உட்பட்ட உயிரின் அறிவு அறிந்து கொள்ளப் போவதில்லை. பொறிபுலன்கள் எனப்படும் தத்துவங்களும் சடங்களாகையால் அவையும் தாமாக அறிய மாட்டா. இவ்வாறு ஆயின் உயிர்களாகிய நாங்கள் இதனை அறிய முடியும். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தால் அரிதி என்பது சிவப்பிரகாசம். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி என்பது சிவப்பிரகாசம். 55வது பாடல். உயிரின் வரையறைக்கு உட்பட்ட சிற்றறிவு. எனவே சுட்டி அறியப்படுவனவாகிய பொருள்களையே அதனால் அறிய முடியும். சுட்டி அறியப்படுவன எல்லாம் தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் என்ற 3க்கும் உட்படுவன. எனவே அவ்வாறு அறியப்பட்ட பொருள்கள் எல்லாம் நிலையற்ற பொருள்களே. இறைவன் சொல்லுக்கும் மனத்துக்கும் எட்டாத வரம்பற்ற பரம்பொருள். அப்பரம்பொருளை சுட்டறிவு பொருந்தி அறியாது பொறிபுலன்களாகிய தத்துவங்களும் தமக்கென அறிவில்லாதன. எனவே அவையும் இறைவனை அறிய மாட்டா. அப்படியாயின் இறைவனை அறிவதுதான் எவ்வாறு என்பது வினா. இதற்கு விடை, பாசங்களோடு கூடி
பாசமாய் நின்று அதனால் கட்டுப்பட்டு நிற்கும் உயிர் திருவருளோடு கூடி கட்டினை தகர்த்து இறையருளாலே இறைவனை அறியும் அறிவினை பெறும். இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்ற சிவஞான பூத 7ஆம் நூற்பா பகுதி இங்கே நினையத்தக்கது. உயிர் என்பது இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் நிற்கும் கண்ணை போன்று அசத்தை சார்ந்து அசத்தாகவும் சத்தை சார்ந்து சத்தாகவும் விளங்கும் இயல்புடையது. இத்தன்மை சிவப்பிரகாசத்தில் சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டா, அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளியலா கண் தன்மையை நாம் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்து ஆமே என்று கூறப்பட்டது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம